நிலவின் தென் துருவத்துல சந்திரயான் 3 தரையிறக்கி அந்த கொண்டாட்டங்களையே இன்னும் நம்ம முழுமையா கொண்டாடாம மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சந்திரயான் 4 திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்குது. அது மட்டும் இல்லாம விண்வெளி சார்ந்த பல விஷயங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்கு மூத்த விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சந்திரயான் 3 வெற்றிகரமா நம்ம தென் துருவத்துல தரையிறக்கிறோம். அந்த கொண்டாட்டங்கள்ல இருக்கிறோம். சந்திரயான் 4 திட்டத்துக்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. என்ன தேவை இருக்கிறது, என்னென்ன நமக்கு அவுட்புட்ஸ் கிடைக்கும் சார் இதன் மூலம்? இதை நம்ம ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு இப்போ மற்ற நாடுகள்லாம், நிலவுக்கு போன நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சோவியத் யூனியன் போனாங்க, ரஷ்யா ஆயிடுச்சு, இப்போ அப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் சைனா. முதல்ல அவங்க அமைச்ச எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கோல் சுற்றி, அதாவது ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான். அதாவது அந்த நிலவை சுத்தி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலவுல தரையிறங்கிறது, அதுக்கப்புறம் நிலவுல ஒரு பொம்மை கார் மாதிரி ஒரு உலாவிய ஓட விடுறது, அதுக்கப்புறம் நிலவுல இருந்து கல்வன் மாதிரியா திருப்பி எடுத்துட்டு சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா சந்திராயன் 1ல நம்ம அந்த கோல் சுற்றிய நம்ம அமைச்சிட்டோம். சந்திராயன் 2 பாதியில தோல்வி ஆயிடுச்சு, பாதிதான் வெற்றியாச்சு. சந்திராயன் 3ல தரை இறக்கி அந்த உலாவி கலத்தையும் வச்சு நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டோம். சோ அப்போ இதனுடைய நீட்சி இயல்பாகவே என்னன்னு சொன்னாக்கா அங்கிருந்து கல்வன் மாதிரிகளை எடுத்துட்டு வரும். இப்ப நம்ம கேட்கலாம் எதுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. இப்ப நம்ம சந்திராயன் 1ல நம்ம என்ன அமைச்சிருக்கோம்னு சொன்னா ஒரு கருவி. அந்த கருவி பேர் மூன் மினராலஜி மேப்பர். அதாவது தொலை உணர்வு மூலமாக 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நிலவோட தரைப்பரப்புல என்னென்ன தாது பொருட்கள் இருக்கு அப்படின்னு அளவிடு. 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நான் பாக்குறேன். இப்போ நான் உங்களை மாதிரி சாயல்ல ஒருத்தரை பீச்ல கூட்டத்துல பார்த்தேன்னா நீங்க தான் நான் உறுதிப்படுத்திக்க முடியுமா? என்ன பண்ணணும், நான் உங்களை கூப்பிடணும், நீங்க திரும்பி உங்க குரல் கேட்டுச்சுடா சரி நீங்க தான் நான் கொஞ்சம் உறுதிப்பாடோட இருக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி நம்ம தரையிறங்கிய இடத்துல மண்ணு கல் சோதனை பண்ணாங்கல்ல, அதோட ஒப்பிடுவான். ரெண்டும் பொருந்தி வந்தா அது மேல நம்பிக்கை கூடும். அந்த கல்மான் மாதிரியை நம்ம பூமிக்கு எடுத்துட்டு நம்ம பரிசோதனை பண்ணி இன்னும் ஒத்து போனா சந்திராயன் 1 செஞ்ச அந்த மேப் ஃபுல்லா கரெக்ட்னு நம்ம ஏத்துக்க முடியும். இதனுடைய நீட்சி இது ஒரு பாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மூன் ட்ரீட்டின்னு ஒண்ணு இருக்கு. நிலவு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவுல ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவு யாருக்கும் சொந்தம் கிடையாது, உலக பொது சொத்து அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பூமியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பெருங்கடல்கள் இருக்கு இல்லையா, கடல் எல்லையை தாண்டி போனீங்கன்னா அந்த கடல் யாருக்கும் சொந்தம் இல்லை, அது மாதிரி வச்சிருக்காங்க. அமெரிக்கா அதுல கையெழுத்து போடல. இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நிலவுக்கான அந்த ஒப்பந்தத்தை நம்ம மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ மறுபரிசீலனை செஞ்சு நிலவுல ஒரு புது அமைப்பு உருவாக்கினாங்கன்னு சொன்னா நம்ம நிலவுல போய் இறங்கி அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை பண்ணாதான் நமக்கு அதுல ஒரு பங்கு கிடைக்கும். அதுதான் நியாயம் நான் சொல்லல, எல்லா நாட்டுக்கும் கிடைக்கணும். ஆனா உலக நடைமுறை இதுவா தானே இருக்கு. சோ அதனால இதுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வதேச ஒரு கண்ணோட்டமும் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு ஹைலைட் பண்ணும், ஒரு அடிக்கோடுங்கிறதுக்காக சொன்னாங்க. நிச்சயமா நிலவு சார்ந்த இந்த ஆராய்ச்சி பணிகள்ல நாம மற்ற நாடுகளை ஒப்பிடும் போது எந்த அளவுக்கு முன்னேறி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் சார்? இந்த முதல் முறையாவே நம்ம நிலவுக்கு போன போது ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம். நம்ம டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில தான் அந்த வியப்பான விஷயம் நடந்தது. அதாவது முள்ளால் எடுக்கிற மாதிரின்னு சொல்ற மாதிரி நம்ம புடிச்சு வச்சிருக்கக்கூடிய அதே ஈர்ப்பு சக்தியை வச்சு நிலவுக்கு போனோம். கிராவிட்டி அசஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம போனோம். நம்ம கிட்ட குட்டி ராக்கெட் தான் இருந்தது, PSLV, அதை வச்சே போனோம். உலக நாடுகள்லாம் வியப்பா பார்த்தாங்க. அதே மாதிரியான ஒரு வியப்பான ஒரு திட்டத்தை தான் இப்போ இஸ்ரோ வச்சிருக்காங்க சந்திராயன் 4. ஏன்னா நம்ம கிட்ட பெரிய ராக்கெட் இப்போ கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ராக்கெட் GSLVன்னு சொல்லக்கூடிய LVM தான். அதுல நீங்க நிலால தரையிறங்கணும், நிலால சாம்பிள் எடுக்கணும், அப்புறம் நிலால இருந்து ஒரு ராக்கெட் மாதிரி புறப்படணும், அந்த ராக்கெட் நிலவுக்கு மேல வரணும், அதுக்கப்புறம் அது பூமிக்கு வரணும், அப்புறம் பூமியில இறங்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் அது எடுத்துட்டு போக வேண்டிய விண்கலம் முழுக்க அந்த LVM எடுத்து போக முடியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா முன்னாடி எல்லாம் நீங்க பல ரயில்ல என்ன ஆகும்னு சொன்னாக்கா நீங்க திருச்சியில இருந்து ஒரு 4-5 ரயில் பெட்டி ஈரோட்ல நிக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து வர ட்ரெயின்ல அதை அட்டாச் பண்ணுவாங்க.
அது 2 மாசம் சேர்ந்து சென்னை வந்து சேரும். அது மாதிரி 2 ராக்கெட் பூமியில இருந்து போகும். ஒண்ணுத்துல ஒரு பகுதி இருக்கும், இன்னொன்னுல ஒரு பகுதி இருக்கும். இது விண்வெளியில நிலவு பக்கத்துல போனதும் அந்த விண்கலங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிலவுல இறங்கி ஆராய்ச்சி பண்ணி திரும்பி மேல வந்து பூமிக்கு வரும். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான, இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு முறையில நிலவுல இருந்து கல்மண் மாதிரிகளை எடுத்துட்டு வரதுக்கான ஒரு முயற்சியை வந்து இஸ்ரோ வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முன்னோடி திட்டம் தான் சொல்லணும். அதாவது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்மளால உயர்வா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு தொழில்நுட்ப சாதனை தான் நான் சொல்லுவேன். நிச்சயமா நீங்க பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி அதை தொடர்பா பேசும்போது இன்னொரு கேள்வி எழுது. இப்ப அடுத்த தலைமுறைக்கான என்ஜிஎல்வி விண்கலன்களை தயாரிக்கிறதுக்கான அதுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அதனுடைய தேவை என்னவாக இருக்கும் சார்? என்ன வேறுபாடு இருக்கு இதை ஒப்பிட்டு பார்க்க? ரெண்டு முக்கியமான வேறுபாடு. அது செய்யறதுக்கு வந்து அட்லீஸ்ட் 10 ஆண்டுகளாவது ஆகும். இது ஏதோ வந்து கை சொடுக்கினா வர மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அதுல ரெண்டு வேறுபாடுல ஒரு முக்கியமான வேறுபாடுன்னா அதனுடைய முதல் ஸ்டேஜ் வந்து ரீயூசபிள். அதாவது வந்து நம்ம மீள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ வந்து என்ன ஆகுது, முதல் ஸ்டேஜ் வந்து கடல்ல வந்துருக்கு. ஸோ அப்படி விழாம நம்ம மீள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும். அப்போ வந்து நம்ம ஏவர செலவு குறையும். ரெண்டாவது இதனுடைய திறன். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆக ஆற்றல் வாய்ந்த ஜிஎஸ்எல்வி, அதாவது LVM-3 அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்துட்டீங்கன்னா 8000 கிலோகிராம், அதாவது 8 டன்னை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு எடுத்து போக முடியும். சுமார் ஒரு 500 கிலோமீட்டர் உயரத்துக்கு எடுத்து போக முடியும். இது 30 டன் எடுத்துப்போம். அப்படின்னு சொன்னா பெரிய ராக்கெட், பெரிய செயற்கைக்கோள்கள், நிறைய செயற்கைக்கோள்களை எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி வந்து ஒரு 36,000 கிலோமீட்டர் தொலைவுல புவி இணை பாதைன்னு இருக்கு. இப்போ நம்மளுடைய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியே வீட்டுல நம்ம இதுல பாக்குறோம், ஒரு டிஷ் ஆண்டனா வச்சு தானே பாக்குறோம். அந்த டிஷ் ஆண்டனா சிக்னல் எங்க இருந்து வருது? ஒரு சேட்டலைட்ல இருந்து வருது. அந்த சேட்டலைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அங்க வைக்கக்கூடிய அந்த மாதிரியான செயற்கைக்கோளை அனுப்புற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு வலுவான விண்கலங்கள் இல்லை. அது வந்து இது பூர்த்தி செய்யும். இப்போ வந்து நம்ம வந்து மேலை நாடுகளினுடைய, குறிப்பா ஐரோப்பிய யூனியனுடைய ராக்கெட்டை பயன்படுத்தி தான் நம்ம அங்க அனுப்புறோம். இது வந்து அதை வந்து நிறைவு செய்யும். நிச்சயமா. அடுத்ததா இந்தியாவினுடைய கனவு திட்டம் ககன்யான். ககன்யானுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனுடைய பயணத்துல எந்த அளவுக்கு நாம இப்போதைக்கு தொற்றுக்கிறோம், முழுமையாக நிறைவு பெறுவதற்கு, அதனுடைய வெற்றியை சுவைப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியது இருக்கும்? எத்தனை ஆண்டுகள் என்பது கொஞ்சம் யூகம் பண்ணுவது கொஞ்சம் கடினம். இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு புது சைக்கிள் தயாரிக்கிறோம்னு வச்சுக்கோம். சும்மா எளிமையா நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. சைக்கிளுடைய ஒவ்வொரு பகுதி இருக்கு இல்லையா? இப்போ ஹேண்டில் பார் இருக்கு, நம்ம உட்கார்ற சீட் இருக்கு, அந்த சக்கரம் சொல்வதற்காக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் சரியா இயங்குதான் நம்ம செக் பண்ணோம். அப்புறம் ஒண்ணுத்தோட ஒண்ணு பொருத்தி பார்த்து அது சரியா இயங்குதான் செக் பண்ணோம். அப்புறம் முழு சைக்கிளும் ஒழுங்கா செயல்படுதான்னு செயல்படும். நம்ம இப்போதைக்கு வந்து பகுதியான சோதனைகளை வந்து ஓரளவுக்கு செஞ்சிருக்கோம். முழுசா எல்லாத்தையும் பொருத்தி இந்த ககன்யான் விண்கலத்தை அதுக்குள்ள வச்சு, அதுக்குள்ள ஒரு ரோபோவை காத்த வச்சு, மனுஷன் இல்லாம வெறும் ரோபோவை மட்டும் உள்ள காத்த வச்சு விண்ணுக்கு ஏவி குறைந்தபட்சம் 2 தடவை பரிசோதனை பண்ணோம். இஸ்ரோல சில பேர் வந்து 3 தடவை பரிசோதனை பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷன் அனுப்பணும்னு சொல்றாங்க. 2ஓ 3ஓ. அதுல இன்னும் ஒண்ணு கூட நடக்கலாம். அதுல முதல் ஏவுதல் வந்து இந்த ஜூலை நடப்பதாக இருந்தது. 2024 நடக்கல. அதுக்கான இன்னும் போதுமான தயாரிப்பு இருக்கல. அதனால மேபி இந்த ஆண்டினுடைய இறுதியில நடக்கலாம், அல்லது 25வது ஆண்டினுடைய முதல் பகுதியில் நடக்கலாம். இது மனுஷனை அனுப்புற வேலை. அதனால நம்ம எடுத்தோம் கவுத்தோம் செயல்படுவது சரியில்லை. எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு தடவையும் 10 தடவை சரி பார்த்து நம்ம அனுப்புவதுதான் சரி. அதனால இதுல காலதாமதம் என்பது நான் வந்து ஒரு இதனால ஏற்படக்கூடிய காலதாமதத்தை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான முறையில் நம்ம அனுப்புறதுதான் சரி. இல்லைன்னா அந்த ஸ்டார் லைனர்ல என்னாச்சு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு அமிச்சிட்டாங்க, அமிச்ச பிறகு ஒரு பதைப்புல உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் இல்லை. அது முதல் முறையில் நம்ம செய்யும் போது நிதி ஒதுக்கீட்லயும் வந்து ஒரு போதுமான அளவு, சரியான அளவு தொடர்ந்து வராததும் ஒரு சிக்கல் என்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஸோ நடக்கும். ஆனா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாக அடுத்த காலங்களில் தான் நடக்கும் என்றுதான் நம்ம பார்ப்போம்.
நிச்சயமா ஸ்டார் லைனரை பத்தி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே உலகமே வியந்து பார்த்த ஒரு நிகழ்வு, விண்வெளியில 2 விண்வெளி வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ அவங்க எப்போ திரும்ப வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய கேள்வியா இருக்கு. என்ன நடக்குது சார்? நமக்குதான் அந்த கேள்வி. முன்னாடி இதே மாதிரி வந்து விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா, யோ நான் அங்க போய் இந்த மாதிரி இருந்தேன்னா என்ன யாராவது நீங்க அங்க சிக்கிக்கிட்ட மாட்டிக்கிறேன், நான் வந்து சிரிப்பேன், நான் ஜாலியா இருப்பேன், எவ்வளவு நாள் நான் விண்வெளியில அதிகமா இருக்கணும் அவ்வளவு நாள் எனக்கு வந்து இன்பம் அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு. கோர்ஸ் இதை பத்தி நேரடியா சுனிதா வில்லியம்ஸும் இவங்களும் ஒன்றும் கருத்து சொல்லல இது வரைக்கும். ஆனா நமக்கு தெரிஞ்ச அளவுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் இல்லை. அவங்க மட்டும் தனியா மட்டும் இல்ல, 7 பேர் கூட இருக்காங்க, மொத்தம் 9 பேர் இருக்காங்க. அவங்க திரும்பி வர்றது வந்து 2025 பிப்ரவரியில தான் திரும்பி வருவாங்க. அதாவது இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு சின்ன சோதனைக்காக மேல போனாங்க இல்லையா, அவங்க இப்போ அங்க இருக்காங்க. அவங்கள வந்து அடுத்த ரவுண்ட் அங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு டீம் போய் அங்க வேலை செய்யும். அந்த டீமோட சேர்த்துட போறாங்க. சோ அந்த டீமோட தான் வந்து அடுத்த பிப்ரவரியில திரும்பி வருவோம். இந்த செப்டம்பர் மாதம் அங்க அடுத்த டீம் போகுது. அந்த டீமோட சேர்ந்து வருகின்ற பிப்ரவரி மாதம் திரும்பி வருவோம். தனியார் நிறுவனத்துல 4 பேர் சுற்றுலா போய் திரும்ப வந்திருக்கிறாங்க. இன்னொரு புறத்துல விண்வெளியில விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு பிப்ரவரியில தான் வருவாங்க அப்படின்ற தகவல் இருக்கு. இந்த இரண்டுத்தையும் எப்படி பாக்குறது சார்? இப்ப இந்த விண்வெளி டூர் போனவங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மஸ்கினுடைய அந்த கம்பெனியினுடைய ஒரு திட்டத்தின் அடிப்படையில் போயிருக்காங்க. அதுல போன அந்த விண்வெளி பயணியாக, அதாவது வந்து என்ன சொல்ல, சுற்றுலா பயணியாக போனவர் வந்து ஒரு $55 மில்லியன் குறைந்தபட்சம் அவருடைய டிக்கெட் விலை இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை விட கூடுதலா கூட இருக்கலாம்னு இருக்கு. மற்ற 2 பேரும் வந்து எலன் மஸ்கினுடைய கம்பெனியை சார்ந்தவங்க. அவரை வந்து தனியா அனுப்ப முடியாது, அவருக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்வதற்காக போன தொழில்நுட்பக்காரர்கள். இது வந்து என்ன திசைன்னு சொன்னாக்க, இன்னைக்கு வந்து பல தனியார் நிறுவனங்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, விண்வெளி சுற்றுலான்னு ஒரு புதிய விண்வெளி வாணிபத்தை துவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ராக்கெட்ல காசு கொடுத்து போற அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்க, போதுமான அளவு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பின்னணியில இதை வந்து ஒரு லாபகரமான தொழிலா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியா தான் அது நடந்திருக்கு. அதுல வந்து அவங்க வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லை, அவங்க தெளிவாவே அதை சொல்றாங்க. இங்க 2 பேர் சுனிதா வில்லியம்ஸ் போன்றவங்க வந்து இங்க வந்து சிக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது திரும்பி வர முடியாம போனது வந்து போயிங் நிறுவனத்துக்கு ஒரு அதனுடைய இமேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடிதான், கேள்விதான். நிச்சயமா. அடுத்ததா கிட்டத்தட்ட இப்போ வருங்காலங்களில் விண்வெளி சார்ந்த பயணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தொழில் ரீதியாக இல்லை வாணிபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா நம்ம வீனஸ் ஆர்பிட்டர் அந்த திட்டத்தை தொடர்பாக பகிர்ந்துக்கலாமா சார்? இப்போ வெள்ளிக்கோளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம இதை அனுப்பணும் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பிரசிடென்டா இருக்கும்போது அவர் வந்து இஸ்ரோவுக்கு சொன்ன ஒரு ஆலோசனை, அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து நடக்குது. ஏன்னா வெள்ளிக்கோளுக்கு வந்து விண்கலத்தை அனுப்புவது வந்து எளிதான ஒரு விஷயம் இல்லை. நிலவுக்கோ நீங்க செவ்வாய்க்கோ போறதை விட தொழில்நுட்ப ரீதியா வெள்ளிக்கோளுக்கு போவது வந்து மிக கடினமான ஒரு விஷயம். ஏன்னா வெள்ளிக்கோளினுடைய சுற்றுப்பாதை சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கவனத்துல வச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம். அது வந்து ஒரு இஸ்ரோவுக்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சாதானே நீங்க வந்து தொழில்நுட்பத்தை வளர்க்க முடியும். நீங்க நீச்சல் கத்துக்கணும்னா நீங்க வந்து நீச்சல் குளத்துல குதிக்கணும் இல்ல ஒரு கிணறுல குதிக்கணும் இல்ல, குதிக்காம செய்ய முடியாது இல்லையா. அந்த முறையில வந்து இஸ்ரோவுக்கு ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது, வெள்ளிக்கோள்ல வந்து ஆராய்ச்சி செய்வது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். ஏன் கடினமான விஷயம் சொன்னா, வெள்ளிக்கோள் வேலை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா மேகமூட்டமா இருக்கும். இப்போ பூமியில இருக்கிறத விட அடர்த்தியான மேகம். பூமியில இருக்கிற மேகம் வந்து மழை பொழியும். வெள்ளிக்கோள்ல இருக்கக்கூடிய மேகம் வந்து அமில மழை பொழியும், சல்பியூரிக் ஆசிட். அதனுடைய தரைப்பரப்பு பாத்தீங்கன்னா சுமார் 900 டிகிரி வெப்பநிலை. ஸோ அங்க வந்து நீங்க ஈயத்தை வச்சீங்கன்னா ஈயம் வந்து 6 மாதிரி ஓடும். அங்க நம்ம பூமியில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புவி வெப்பமயமாதல் நம்ம பேசுறோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு நிகழ்வு கடுமையாக வெள்ளிக்கோள்ல நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. சோ இவைகள்லாம் எப்படி ஏற்பட்டது, கோள் அளவுல எப்படி காலநிலைகள் வந்து மாறுது என்று புரிந்து கொள்வதற்கு வந்து நமக்கு வந்து உதவும். அதன் மூலம்
பூமியை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சு கொள்ளவும் அது வந்து நமக்கு உதவி செய்யும். பூமியில ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம் போன்ற விஷயங்கள்ல. சோ அதுதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதுல வந்து எடுத்துட்டு போற கருவிகள் என்ன, அது வந்து என்ன ஆராய்ச்சி செய்யும்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து மையமா வச்சு ஆராய்ச்சிக்கு முயற்சிக்கிறாங்க. நிச்சயமா 2028ல விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் சாத்தியப்பட்டார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு சர்வதேச விண்வெளி குடில், அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்டர்நேஷனல்னு பேரு. ஆனா அதுல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, கனடா இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, ஐரோப்பிய யூனியன் இருக்கு. மற்ற நாடுகள்லாம் இல்ல. சோ சர்வதேசம்னு பேர் வச்சாலும் வந்து இந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளினுடைய ஒரு தனி கிளப்பு மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இதுல கூட்டா நம்ம இருந்தாதான் செலவு கம்மியா நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். தனியா வச்சோம்னா செலவு கம்மி ஜாஸ்தி தான். ஆனா அதுல நம்ம சேரணும்னா நம்ம என்ன காமிக்க வேண்டியிருக்கு, எனக்கும் அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு காமிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அத இந்த பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விண்வெளி நிலையம் வந்து காட்டும்னு நான் நினைக்கிறேன். நாமே மட்டும் தனியா இதுல வந்து உட்கார்ந்து அப்படியே பண்ணிட்டே இருப்போம்னு நான் நினைக்கல. சைனா அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா மற்ற நாடுகள் வந்து அவங்களை சேர்க்க தயங்குறாங்க. பட் ஆனா இந்தியாவுக்கு வந்து மற்ற நாடுகளோட சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வாய்ப்பு கிடைப்பதற்காக நம்ம இந்த வேலையை செய்வது, இதுல மூலம் நம்ம வந்து சில விஷயங்களை கத்துப்பது. அப்ப நம்ம அங்க போகும்போது வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்னரா நம்ம போவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எங்கேயுமே வந்து நீங்க வந்து நான் உண்மை கொண்டுறேன், நீங்க அரிசி கொண்டு வாங்க, நம்ம சேர்த்து சமைக்கலாம்னு சொன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்ல இல்லையா? சோ அதனால நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சோ அந்த விஷயத்துல வந்து இது வந்து அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 2028 என்பது ஒரு கனவுன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள சாத்தியமாகுமா? 4 ஆண்டுகள் தான் இருக்கு. சோ அதுக்கு வேண்டிய கட்டுமானங்கள், அதை எடுத்துட்டு போக வேண்டிய அளவுக்கான ராக்கெட் போன்ற பல விஷயங்கள்லாம் வந்து ஒரு சவால் தான். பட் மெல்ல மெல்ல அந்த திசை நோக்கி நாம செல்வோம். நிச்சயமா. அதே போல அர்ஜுனா எரிக்கல் செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியில பூமியை நோக்கி வருது அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? அடுத்த எரிக்கல் என்னென்ன பக்கத்துல இருக்கு நமக்கு? சோ இப்போ இந்த அர்ஜுனா எரிக்கல்னு சொல்றது வந்து ஒரு சரியான வார்த்தை பிரயோகம் கிடையாது. நான் அதை அர்ஜுனா கேட்கலாம் வகை நினைச்சேன். எரிக்கல். ஓகே, ஓகே. அந்த பெயர் காரணமும் கூட சொல்லிட்டீங்கன்னா நல்லா. சோ அந்த அர்ஜுனா எரிக்கல்னு பல ஊடகங்கள்ல சொன்னாலும் அது உண்மையிலேயே என்னன்னு சொன்னா ஒரு அர்ஜுனா வகை எரிக்கல். அதாவது இப்போ வந்து சூரியனை சுத்தி பல எரிக்கற்கள் சுத்திட்டு இருக்கு. அது சுத்திட்டு இருக்கக்கூடிய பாதை, பகுதி அதெல்லாம் வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விண்கற்கள், இந்த தொகுதியான விண்கற்களை வந்து முதல்ல இனம் கண்டபோது, அது இனம் கண்ட ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி வந்து இதுக்கு அர்ஜுனா கல்கள் அப்படின்னு பேர் வச்சார். ஒண்ணுத்துக்கு இல்ல, அந்த தொகுப்புக்கு. முன்னாடிலாம் வந்து என்ன நிலைமை இருந்துச்சுன்னு சொன்னா, எல்லா இடத்துக்கும் வந்து மேலை நாட்டு பெயர் தான் இருக்கு. இப்போ நெப்டியூன், யுரானஸ் எடுத்துட்டீங்கன்னா மேலை நாட்டு பேர் தானே இருக்கு, ப்ளூட்டோ அப்படின்னு. அதுக்கப்புறம் சர்வதேச அளவுல விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி வந்து இப்படி ஒரே ஒரு பண்பாட்டை சார்ந்த பெயரை மட்டும் நம்ம வைக்கக்கூடாது, உலகத்துக்கான பொது சொத்து, அதனால எல்லா பண்பாட்டை சார்ந்த பெயர்களையும் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். ஒரு சமூக நீதினு நம்ம வச்சுக்கலாம் இல்லையா? அந்த பின்னணியில வச்சாங்க. சோ அதனுடைய ஒரு அடிப்படையில ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி வந்து என்ன சொன்னார்னா, இதுக்கு நம்ம அர்ஜுனான்னு பேர் வைப்போம். அதாவது வந்து இந்த விண்கற்கள் தொகுதிக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான புராண பெயர்களை தான் வைப்பாங்க, பல்வேறு நாட்டினுடைய புராணத்திலிருந்து. சோ அதுல இருந்து இந்திய புராணத்திலிருந்து அவருக்கு பிடிச்ச ஒரு பெயர் அர்ஜுனான்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கல் பூமிக்கு அருகாமையில வரப்போகுது. ரொம்ப குட்டி கல் தான். இதனுடைய முக்கியத்துவம் வந்து அதுல இல்ல. முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி பூமியை நோக்கி வரக்கூடிய கற்களை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ ஒரு மையத்தை உருவாக்குது. வட இந்தியால ஒரிசாக்கு பக்கத்துல அதுக்கான ஒரு மையத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுல இருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம். பூமியெல்லாம் தாக்காது. ஆனா வந்து இப்ப நம்ம வந்து விண்வெளியில வந்து மனிதர்கள் அனுப்புறோம், நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புறோம், நம்ம திட்டம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாதைகள்ல ஏதாவது விண்கற்கள் வருமானு நமக்கு தெரியணும். ஏன்னா தெரியாம நம்ம அமைச்சு மோதிச்சுன்னா, அதனால வந்து அதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மையத்தை வந்து இஸ்ரோ அமைச்சிருக்காங்க. அதனுடைய பகுதியாக இது வந்து இந்த கண்டுபிடிப்பு நடந்திருக்கு என்பதுதான் இதுல முக்கியத்துவமான ஒரு விஷயம். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொண்டு வருது, அதை எப்படி பார்க்கலாம்? குறிப்பா நம்ம இப்போ தனியார் பங்களிப்போட ராக்கெட்டுகளை ஏவிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக
நம்ம தூத்துக்குடியிலும் அடுத்ததா ஒரு விண்வெளி மையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது எப்படி இருக்கும்? முன்னாடி போட்ட விதை வந்து இன்னைக்கு மரமாயிட்டு இருக்கு. அந்த மரத்துல கிளைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த கிளைகள்ல இப்போ பழம் பழுக்குது. அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். இப்போ நீங்க வந்து இதை வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, நம்ம வந்து ஒரு சைடுல ஆரம்ப காலத்துல இருந்து ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவூர்திகள் அதை வந்து தயாரிச்சோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சேட்டலைட்னு சொல்லக்கூடிய செயற்கை கோள்கள் தயாரிச்சோம். தென் செயற்கை கோள்களை பயன்படுத்தி பூமியில என்ன மாதிரி பயன்கள் எல்லாம் செய்யலாம், இப்போ தகவல் தொடர்பு செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இஸ்ரோ வந்து மெல்ல மெல்ல படி எடுத்து வச்சு ஆரம்பிச்சாங்க. இவைகள்ல நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெச்சூர்டா இவைகள்ல வந்து நம்ம வந்து ஒரு வளர்ச்சி கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதனுடைய விளைவுகளை தான் நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற இந்த பல்வேறு விஷயங்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகள் நிகழ்வுகள், அதனுடைய விளைவுகள் தான். நமக்கு தேவையான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களை நம்மளால நிலைநிறுத்த முடியுது. பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி பெரிய ராக்கெட் இல்லை, அதனால பெரிய செயற்கைக்கோள்னா வெளிநாட்டுல போறோம். ஆனா செயற்கைக்கோள் நம்மளால தயாரிக்க முடியுது. ஸோ இப்போ ஏவூர்தி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல இருந்து இப்போ நம்ம வந்து டீப் ஸ்பேஸ் சொல்லக்கூடிய ஆழ் விண்வெளி ஆராய்ச்சியிலையும் நம்ம வந்து காலை பதிக்க தொடங்கியிருக்கோம். பல கோள்களுக்கு போகுது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன கவனத்துல வச்சுக்கணும்னு சொன்னா, நிலவுக்கு போவது போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரும் கவனத்தை பெற்றாலும் இஸ்ரோவினுடைய தினசரி பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளி தொழில்நுட்பத்தால் இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய கட்டமைப்புக்கு ஒரு நன்மை பயக்குது. இப்போ நான் பல இடங்களில் சொல்ற ஒரு விஷயம் என்னுடைய பர்சனல் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். முன்னாடில அதாவது நான் வந்து ஸ்கூல் படிக்கிற சமயத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நவம்பர் டிசம்பர்ல புயல் வரும். புயல் வந்தா நிச்சயமா நீங்க நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா 100 பேர் சாவு, 1000 பேர் சாவுன்னு செய்தி வரும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கும் புயல் வருது, கடுமையான புயல் வருது, அதனால சேதம் வருது. ஆனா உயிரிழப்பு என்பது வந்து மிக குறைவாயிருக்கு. ஏன்னா நம்மளால முன்கூட்டியே இன்னைக்கு கணிக்க முடியுது. கணித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம அப்புறப்படுத்திடுறோம் அல்லது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துறோம். அதனால சாவு இல்லை, மனித உயிர்கள் போகும். இந்த மனித உயிர்களை காப்பதற்கான இந்த தொழில்நுட்பத்தை, அந்த தொழில்நுட்பத்துல வந்து இஸ்ரோவுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்கோர்ஸ் வானிலை மையத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு, இஸ்ரோவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. செயற்கைக்கோள்ல இருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்துதான் நம்ம செஞ்சிருக்கோம். இது வந்து தினசரி பணிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகள், தகவல் தொடர்பு. இப்ப நம்ம நடத்துற இந்த நிகழ்ச்சியை வந்து பாக்குறவங்க எல்லாம் பெரும்பாலும் இஸ்ரோனுடைய ஒரு சேட்டலைட் மூலமா தான் பார்க்கணும். நம்ம வீட்டுல வந்து நீங்க ஓடிடி சேனல் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓடிடி சேனல் வந்து பெரும்பாலும் ஏதோ ஒரு இஸ்ரோனுடைய சேட்டலைட் மூலமா உங்க வீட்டுக்கு வரும். ரைட். ஸோ அதனால தகவல் தொடர்புல நீங்க அதெல்லாம் ஏன் விடுங்க, ஏடிஎம்ல போய் நீங்க வந்து உங்க கார்டை போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த செய்தி பேங்க்குக்கு எப்படி போகுது? ஒரு இஸ்ரோ சேட்டலைட் மூலமா தான் போகும். ஸோ இந்த மாதிரி நம்முடைய பொது வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு தெரியாமலே பல இடங்கள்ல இஸ்ரோனுடைய கை இருக்கு. இதுதான் இஸ்ரோனுடைய தினசரி பணி. நம்ம சாதாரணமா தினசரி ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், என்னைக்கோ ஒரு திருவிழா அன்னைக்கு வந்து நம்ம சிறப்பா சாப்பிடுறோம். அந்த சிறப்பா சாப்பிட்றதுதான் நிலாவுக்கு போறது, வெள்ளிக்கோளுக்கு போகுது. ஓகே, தினசரி வந்து இதுதான். நன்றி சார். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமா எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.